Hello viewers, welcome back to JKB Ministries YouTube channel. Before going to today's video, make sure that you have subscribed our channel and press the bell button so that you won't miss any videos in our channel. Thank you. அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக பெசலையில் திருச்சபை வழங்கும் விடுதலையின் நேரம் இதோ உங்களுக்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத ஒப்பற்ற திரு நாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நமக்கு ஒரு மேன்மையான தேவ செய்தியை கொடுக்கிறார். தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாய் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து நமக்கு தேவ செய்தியாக ஒரு மேன்மையான ஒரு தலைப்பு, தேவ செய்தியின் தலைப்பு, அதை பார்க்கிறோம். தீராத வியாதியும் குணமாகும் அற்புதம் என்கிறதான அருமையான தேவ செய்தியை நமக்காக பரத்திலிருந்து தேவன் தருகிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு அரை மணி நேரம், இந்த அரை மணி நேரம் நம்முடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடியதான நேரம். ஆகவே இதுல கொஞ்சம் கேட்டுட்டு அப்புறம் கட் பண்ணிட்டு போயிடாதீங்க. யூடியூப்ல கேட்கிறவங்க முழுவதுமாக கேளுங்க, முழுமையான ஆசீர்வாதத்தை பெறலாம். இந்த செய்தி மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒவ்வொரு அற்புதமும், அவர் செய்த இந்த பூமியில நிகழ்த்தினதான ஒவ்வொரு அற்புதத்துக்கு பின்னாலேயும் ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. அது மறைக்கப்பட்ட நிலையிலேயே இருக்கிறது. ஆகவே கர்த்தர் இந்த நாட்களிலே அவர் வெளிப்பாடாய் அவர் கொண்டு வருகிறபடியினாலே ஒவ்வொரு செய்தியும் அருமை அருமை அருமை. ஆகவே இப்போ இந்த அற்புதமானது 17வது அற்புதம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அவர் செய்ததான அற்புதம் எண்ணிலடங்காத அற்புதம். ஆனால் ஒழுங்கும் கிரமமாக வரிசைப்படுத்தும் போது இது 17வது அற்புதமாக அங்கே அருளி செய்யப்படுகிறதான காரியமாய் இருக்கிறது. தீராத வியாதியும் குணமாகும் அற்புதம். ஆச்சுங்களா? பிரியமானவர்களே, ஒருவேளை நமக்குள் ஒரு நோய் வந்து அது குணமாகாத நிலையில இருந்தா நமக்கு கொடுக்கப்பட்டதான ஆயுசு நாட்களுக்குள்ளாக நாம் மரித்து போய் விடுவோம். இதுதான் உண்மை. மனுஷனுடைய ஆயுசு நாட்களை பார்த்தீங்கன்னா 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். சங்கீதம் 90வது சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இந்த ஆயுசு நாட்களுக்குள்ளாக மரிக்கிறவர்கள் எப்படி நோய் கண்டு மரிக்கிறார்கள். கருவில் இருக்கும் போதே குழந்தையும் செத்துருதான். பாத்தீங்களா? கருவில இருக்கும் போது உதிரா பிண்டமாக கரு கலைந்து சாகரதான ஜீவன்களும் உண்டு. பாத்தீங்களா? அப்போ கருவிலிருந்து காக்கிறவர் யாரு? தேவன் தான். உன்னதமான தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அந்த கருவிலிருந்து நம்மை காக்கிறவர் உன்னதமான தேவன் அவர்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் சங்கீதம் 139வது சங்கீதம் 16வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. வாசித்து பாருங்கள். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தாயின் கர்ப்பத்திலே இருக்கிறதான கருவை தேவன் தமது கண்களினாலே பார்த்து என்ன செய்யறாராம்? பிரமிக்கத்தக்கதான ரூபத்தை தேவனாய் கர்த்தர் அவர் கொடுக்கிறாராம். எவ்வளவு மேலான காரியம் பாத்தீங்களா? அதோடு மாத்திரமல்ல, வழியிலே பயங்கரங்கள். நம்ம நடக்கும் போது பயங்கரம், போகும்போது பயங்கரம். வீட்டில இருந்து நம்ம இதோ முக்கியமான நேரங்களில வெளியே போகும்போது தடுக்கி விழுந்து சாகரங்களும் உண்டு. இரவு நேரத்துல தூங்கி அப்படியே காலையில் எழுந்திருச்சு பார்த்தா பிணமாக இருக்கிறதான சூழ்நிலையும் உண்டு. அவ்விதமாக இந்த மரணம் ஏற்படுவதற்கு முன்னதாக பிரசங்கி அழகாய் சொல்லுகிறார், வாலிபனே, உன் வாலிப பிரயாயத்திலே தேவன் உன்னை காத்தபடியினாலே அவரை நினை, சிருஷ்டிகரை நினை என்று வேதம் சொல்கிறது. இதைதான் பிரசங்கியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3லிருந்து 7 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லப்படுகிறது? வாலிப வயதில் இருந்து ஒவ்வொரு மனிதனுக்கும்
4 விரக்கடையான காலங்கள் உண்டு ஆயுசு காலங்களிலே. அந்த ஆயுசு காலங்களிலே 4 விரைக்கடைக்கு ஒப்பான ஆயுசின் வருஷங்களிலே என்னென்ன செய்யணுமா? கண் குருடாகிறதுக்கு முன்னதாக, செவி கேளாமல் போகிறதுக்கு முன்னதாக, கால்கள் தடுமாறி நடுங்கி போக முடியல, நடக்க முடியல, ஆலயத்துக்கு போக முடியல, அதுக்கு முன்னதாக கை கால் எல்லாம் நடுங்கி குரல் வளம் எல்லாம் நடுங்கி போகிறதுக்கு முன்னதாக என்னமா? வாலிபனே, உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள் அதை. பிரசங்கி 12வது அதிகாரம் 3-7 மட்டாக. வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையில் உருளை நுழையி இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகாததுக்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஆயுசு நாட்கள் பஞ்சாய் பறந்து போய் கொண்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, வாலிப வயதிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் தெரிந்து கொண்டா அது எப்படியா இருக்கும் தெரியுமா? அது பெறனாய் கடந்து வரும். வயசான பின்னால நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யலாம் நீங்க போனீங்கன்னா கை காலெல்லாம் அதுக்கு ஒத்து வராது. ஏன்னா வயது மூப்பு. பிரியமானவர்களே, இன்னைக்கு என்ன நடக்கிறது? வாலிபர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? வேதத்தை எடுக்கிறதற்கு பதிலாக என்னென்ன எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்? இதோ டைம் பாஸ்க்கு சொல்லி கையில செல்போன் எல்லாம் வச்சுட்டு காலத்தையும் நேரத்தையும் வீணும் விருதாக்கி கொண்டிருக்கிறதான இந்த தலைமுறை மோசமான தலைமுறை. மோசமான தலைமுறை. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் பெற்றெடுத்து முதல் குழந்தைய ஆண்டவருக்காக ஒப்பு கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுங்களா? நல்லா படிக்கணும் பையன், நல்லது. நல்ல உத்தியோகத்துக்கு போகணும், நல்லது. நல்ல வேலை செய்யணும், என் பையனை காப்பாத்தணும், நல்லது. ஆனா யாருக்குள்ளாச்சும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை காப்பாத்தணும், தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் கொண்டவர்கள் இருக்கிறாங்களா? பெத்த தாய்க்கும் நினைவில்லாமல் போயிற்று, தகப்பனுக்கும் நினைவில்லாமல் போயிற்று. பாத்தீங்களா? எல்லாம் நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் தான் யோசிக்கிறாங்களே தவிர ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று தலைச்சன் பிள்ளைகளை, ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று பெற்றெடுத்த பிள்ளைகளை ஒன்ற ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கிறாங்களா? அந்த நிலை குறைந்து கொண்டே வருகிறது பிரியமானவர்களே. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கர்ப்பத்தின் மேல கைய வச்சு பெத்த தாய் என்ன செய்யும் தெரியுமா? என் வயிற்றுல இருக்கிறதான குழந்தை ஆண்டவரே ஞானம் நிறைந்தவனா இருக்கணும், அற்புதம் நிறைந்தவனா இருக்கணும், உம்முடைய ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல எல்லாம் வைராக்கியத்தோடு கூட கர்ப்பத்தில் இருக்கும் போது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அந்த கர்ப்பத்துக்குள்ளாக தேவாதி தேவனுடைய பிரசன்னம் இறங்கி கர்ப்பத்துக்குள்ளாகவே தேவனுடைய ஜீவனை அந்த குழந்தைக்கு தருவாராம். அவன் வளரும் போது எப்படிப்பட்டவனாய் வளருவான் தெரியுமா? நல்ல தேவ பக்தி உள்ள மனுஷனாய் வளருவான், உலகத்தை கலக்குவான், அற்புதங்கள் அதிசயங்கள் போகும்போதும் வரும்போதும் நடக்கும். ஏனென்றா கர்ப்பத்திலேயே ஒப்பு கொடுக்கப்பட்டதான நிலை. இன்னைக்கு அப்படி இல்லையே. அதனாலதான் உண்மையுள்ள ஊழியம், உண்மையான அற்புதம், அதிசயங்கள் எல்லாம் இன்னைக்கு மட்டுப்பட்டு கொண்டே போய் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தானியேலை பாருங்கள். அந்த தானியேல் 48 ஆண்டு காலம் என்னன்னா சிறையிருப்பிலே இருந்தானா. 48 ஆண்டு காலம் சிறையிருப்பிலே இருந்த பொழுதிலும் கூட, கஷ்டத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் இருந்த பொழுதிலும் கூட தேவனை மறந்தாரா? மறக்கவில்லை. ஒரு நாளைக்கு 3 வேளை பலகணி வாசலை திறந்து, எருசலேமுக்கு நேராக பலகணி வாசலை திறந்து ஜெபித்துக் கொண்டே வந்தாராம். எவ்வளவு மேன்மையான காரியம்! வாசித்து பாருங்கள். நான் சொல்லவில்லை, சும்மா வேதத்திலே ஆதாரம். வாசித்து பாருங்கள். வேதத்திலே இடம் பிடித்ததான தேவனுடைய பிள்ளைகளுடைய இதோ வாழ்க்கையின் காரியங்கள் அருமையானது, அது அற்புதமானது, நமக்கு எடுத்துக்காட்டாய் அமைந்திருக்கிறது. வாசித்து பாருங்களேன். தானியேல் 5:11. உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்திற்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால்
உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சர் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். பாத்தீங்களா? அதிபதியாக வைத்தார். ஏன்? தானியேல் கர்ப்பத்திலே இருக்கும் போதே தேவாதி தேவனால் தொட்ட மனுஷன். என்ன காரணம்? ஒப்பு கொடுத்தபடியினாலே அது நடந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒப்பு கொடுத்தால் இப்படிப்பட்ட ஒரு தானியேல் அல்ல, பல தானியேல்கள் உருவாக தேவாதி தேவன் அருள் செய்வார். எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? ஆகவே தேவ பக்தி என்பது விசேஷமானதுங்க. பலவிதமான சிறையிருப்புகள் இந்த பூமியில உண்டு. அந்த சிறையிருப்புகளுக்கு பயப்படக்கூடாது. நோயின் சிறையிருப்பு, கடன் பிரச்சனை என்கிறதான சிறையிருப்பு, பிசாசின் சிறையிருப்பு, இப்படி போல அநேக சிறையிருப்புகள் உண்டு. அந்த சிறையிருப்பின் மத்தியிலே தானியேலை போல நீங்களும் நானும் ஜெபித்தால் தேவனுடைய பிள்ளையாய் நாம் மாறி பெரிய காரியங்களை செய்யலாம். ஆண்டவர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். மற்றும் ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11, 13 வாசிங்க. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணம் அடைவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். பாத்தீங்களா? அப்படிப்பட்டதான ஒரு மனபாவம் எங்கிருந்து வருகிறதுன்னு சொன்னா பிரேயர்ல இருந்து தாங்க வருது. வேதத்தை படிக்கும் போது தாங்க வருது. ஆண்டவருடைய செய்தியை கேட்க 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 நம்முடைய மனம் முழுவதுமாக எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் சரி அந்த பண்பு வந்துடும், தெய்வீக பண்பு வந்துடும். அதுக்குதான் தேவனுடைய சமூகத்துக்கு வாங்க, ஆலயத்துக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க, பிரேயர் பண்ணுங்க, ஆண்டவருடைய சத்தியத்தை எடுத்து தியானிங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண் பார்வை எங்க இருக்கணுமா? ஆண்டவரை நோக்கியே இருந்தால் அற்புதம் கிடைக்கும். தேவனை நோக்கியே நம்முடைய கண்கள் இருக்க வேண்டும். ஆகவேதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார், பர்வதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். பாத்தீங்களா? எனக்கு ஒத்தாசை வரும். அப்படின்னா நமக்கு ஒத்தாசை கிடைக்கணும்னு சொன்னா இந்த சிறையிருப்புகள்ல இருந்து நம்மை விடுதலையாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய கண்கள் தேவனை நோக்கியே இருக்க வேண்டும், பர்வதங்களை நோக்கியே இருக்க வேண்டும். அப்பொழுது அற்புதம் தானா இறங்கி வரும், நாம் அதிசயத்திற்குள்ளாக மூழ்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முறை இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதத்தை பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பலவிதமான அற்புதங்களை இந்த பூமியிலே நிகழ்த்தினார். அதிலே ஒரு அற்புதம் ஒரு இடத்திலே சொல்லப்படுகிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, 38 வருட காலமாக இருந்ததான வியாதி கொண்டதான ஒரு முடவன், முடமைத்தன்மை, அவனுக்கு கால் கை விளங்காது, பக்க வாதம் என்று சொல்லப்படுகிறதான நோய். ஆனா இவனுடைய கண்கள் எங்கே நோக்கியா இருக்கிறது? எங்கே நோக்கி கொண்டே இருக்கிறது அப்படின்னு பார்த்தா குளத்தின் மேலே. அந்த குளம் எப்பொழுது கலங்கும்? பாத்தீங்களா? பெதஸ்தா குளம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பெதஸ்தா குளம் எப்பொழுது கலங்கும், எப்பொழுது கலங்கும் அப்படின்னு சொல்லி இவன் கண்கள் பார்க்குது. ஆனா அந்த குளத்துக்குள்ளாக போகிறதற்கோ அதுல மூழ்கிறதற்கோ அந்த தண்ணீர் இவனுடைய கால் கையில படுகிறதற்கோ முடியாத ஒரு சூழ்நிலை. யாருமே இவனுக்கு உதவியும் செய்யவில்லை. இவன் அமர்ந்தபடியே இருக்கிறான். எத்தனை வருஷம் தெரியுமா? 38 வருஷம். ஏன் 38 வருஷம்? ஏதாவது ஒரு சூழ்நிலையில தேவன் ஒத்தாசை செய்து யாருக்குள்ளாக இருந்து புகுந்து இவனுக்கு ஒத்தாசை செய்து அங்க இறக்கி விட்டுக்கலாமே. ஏன்? என்ன காரணம்? யாராவது ஒருவர் யோசித்தமா? 38 வருடமாய் கிடந்ததான அந்த முடவன், முடமைத்தன்மை, என்ன காரணம்? இந்த செய்திக்கு பின்னால என்ன காரணம் என்பதை நான் சொல்லுகிறேன். ஆச்சுங்களா? இப்போ 38 வருட காலமாய் இருந்ததான வியாதி, அந்த வியாதி முத்தி போச்சு.
முத்தி போச்சு. சில நேரங்களில் சொல்லுவோம் இல்லைங்களா, வியாதி முத்தி போச்சுங்க, இனி சரிப்படுத்த முடியாது. அந்த நிலத்தாங்க இவனுக்கு. எத்தனை பேர் அந்த 38 வருஷமா இரவும் பகலாங்க அமர்ந்திருக்கிறான். தூக்கியே அந்த குளத்துக்குள்ளார இறக்க முடியல, யாரும் உதவி செய்ய முடியல. அப்படின்னா அந்த 38 வருட காலமா இவன் குளிச்சானா, இவன் சாப்பிட்டானா, இவனுடைய துணியெல்லாம் சுத்தமானதா இருந்துச்சா? நினைச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை, அணுவான வேதனை. ஆனா இவனுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நான் நடக்கணும், நான் சுகமாகணும். ஐயோ, இந்த குளம் கலங்கும் போது யாராவது ஒருவர் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, உதவி செய்ய மாட்டாங்களான்னு சொல்லி அந்த ஆதங்கத்தினாலே இவனுடைய இதயம் வெடித்து 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 இவ்விதமாக சின்ன பின்னமாய் அப்படிப்பட்டதான ஒரு எண்ணங்கள் இவனுக்குள்ளாக, ஒரு ஆதங்க எண்ணங்கள், பயங்கரமான ஒரு மன உளைச்சல் இவனுக்குள்ளாக இருந்தது. பிரியமானவர்களே, நமக்கும் கூட எத்தனையோ வருடங்கள், பல வருடங்கள் பலவிதமான சிறையிருப்புக்குள்ளாக இருக்கலாம், எத்தனையோ துன்பங்கள் இருக்கலாம், நமக்கு கூட உதவி செய்யறவங்க யாருமே இல்லையே என்று சொல்லி கதி கலங்கி கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்கிறது. பாத்தீங்களா, அவன் எல்லாருமே கண்டுக்கவும் இல்ல. வரவங்க போறவங்க எல்லாம், அந்த குளத்து பக்கமா போறவங்க எல்லாம் நான் தான் போய் குதிக்கணும் தான் பாக்குறாங்களே தவிர, இவனையும் எடுத்து கொண்டு போய் இறக்கலாமே, ரொம்ப காலமா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி யூதர்களும் முன்வரவில்லை, ஆசாரியர்களும் முன்வரவில்லை, வேத பாரகர்களும் முன்வரவில்லை. ஆனால் பேருக்கு அந்த குளம் எப்படிப்பட்ட குளம்? அற்புதமான குளம். பெதஸ்தா என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. பெதஸ்தா குளம் என்று வாசிக்கிறோமே, அதுக்குண்டான அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? இரக்கத்தின் வீடு. யாருக்கு இரக்கத்தை கொடுப்பார் தேவன்? முடியாதவர்களுக்கு, இடை தளர்ந்து போனவர்களுக்கு, நடக்க முடியாதவர்களுக்கு, சிறையிருப்பிலே மாட்டிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு, மனவேதனை உடையவர்களுக்கு தான் ஆண்டவர் இறங்குவார். ஆனால் இவனோ 38 வருட காலமாய் தேவனுடைய இரக்கத்தையும் இவனுக்கு கிடைக்கவில்லை. அந்த குளத்தில் இருக்கிறதான அந்த ஒத்தாசை, அந்த அற்புதமும் இவனுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இவன் பார்க்கிறான், அந்த குளத்தை பார்க்கும் போது ஒவ்வொருவரா போய் 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 சுகம் பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். அதையும் பார்த்து கொண்டே தான் இருந்து சலிக்காமல், எனக்கும் ஒரு நாள் உண்டு, எனக்கும் ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டே இருக்கிறான். யாராச்சும் உதவி பண்ண மாட்டாங்களா? ஐயா வாங்க ஐயா, கூப்பிட்டு இருப்பாங்க. ஐயா பிச்சைக்கார கூப்பிடறான்ல, ஐயா இறக்கமாயா, இறக்க வைங்கய்யா, இறக்க வைங்கய்யா, எனக்கு கால் கை நடக்க முடியலையா, என்னை கொண்டு போய் இந்த குளத்துல இறக்குங்கய்யா. ஆனா அவன் என்ன செய்யறான்? அந்த முதலாவது குளத்துல இறக்கிறவன் தான் சுகம் பெறுவான். அதான் ஒரு நீதி, அந்த குளத்தினுடைய அம்சம். அப்ப அந்த குளத்துக்குள்ளார ஆண்டவர் அடியில என்னென்ன அற்புதத்தை வச்சிருப்பாரு பாருங்க. இயற்கையில அந்த குளம் இன்னைக்கு எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? ஒரு கல் சுவர்களா இருக்கிறது, காய்ந்து போன நிலையில் இருக்கிறது. மகா சாபம் இன்னைக்கு வந்து விட்டது. பாத்தீங்களா? அந்த குளத்து பக்கமா ஆண்டவர் என்ன செய்யறாரு? இரக்கத்தை வச்சிருக்காரு. ஆனா அவன் சுயநலத்துக்கு தான் போய் இறங்குறானே தவிர, மத்தவங்களை ஹெல்ப் பண்ணுமோ, மத்தவங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இல்ல. அதனால ஆண்டவர் தேவனை அசட்டை செய்து, என்னைக்கு உன்னதமான தேவனை கொலை செய்தார்களோ அப்பொழுது இப்படிப்பட்டதான அற்புத ஸ்தலங்கள் எல்லாம், அற்புத காரியங்கள் எல்லாம் நின்று போய்விட்டது. இன்னைக்கு அந்த குளத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு கிணறை போலதான் இருக்குது. பாத்தீங்களா எவ்வளவு ஒரு வேதனை. ஆகவே இதனுடைய சம்பவங்களை முன்னிட்டு பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதிலே யோவான் 5வது அதிகாரம் 5லிருந்து 6 மட்டாக முதல்நிலையாக வாசிப்போம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். இதுதான் சம்பவம்.
ஆண்டவரே நேரடியா வந்து கேட்கிறாரு. அப்போ குறிப்பாகவே இந்த முடவனுக்காகவே தேவன் அந்த இடத்துல வந்திருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். இவனுடைய ஆதங்கத்தை தேவனாய கர்த்தர் அவர் பார்த்தார். அது பரலோக ராஜ்யம் வரைக்கும் இவனுடைய கண்ணீர் எட்டினது. கண் கலங்கி அழுதான். அழுந்திருக்க வேண்டும், கட்டாயமாய் அழுந்திருக்க வேண்டும். வேதத்தில் விவரமாக எழுதப்படவில்லை. வியாக்கானம் பண்ணும்போது இவன் கட்டாயமாய் அழுந்திருக்க வேண்டும். ஒரு வியாதி வந்தாலே நம்ம என்ன செய்யறோம்? ஐயோ ஐயோ ஐயோ. வீட்டுல இருக்கவங்கள அம்மா அப்பா எல்லாமே கூப்பிடுறோம் இல்லையா? மகே எனக்கு முடியலப்பா, ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. எனக்கு முடியல, மருந்து மாத்திரை வாங்கி கொடு. அப்படி எவ்வளவு ஆதங்கமா நம்ம சொல்லுவோம். அதே போல இவனுடைய ஆதங்கம் கண்ணீர் 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 தான். கண் கலங்கி எத்தனையோ முறை அழுதான். யார் காதும் கேட்கல. காதிருந்தும் செவிடர்களாய் அந்த வழியில நான் தான் போய் இறங்கணும் போனார்களே தவிர இவன் சத்தத்தை கேட்கவில்லை எவனுமே. ஆனால் உன்னதமான தேவன் கேட்டான். கேட்டு இவனுக்காகவே பிரத்யேகமாக அற்புத தேவனாய் அங்கே கடந்து வந்தார். கடந்து வந்து கேட்கிறார், நீ சுகம் பெற விரும்புகிறாயா? அப்ப இவன் சொல்றான், 38 வருட காலமாய் ஆண்டவரே இந்த குளம் கலங்கும் போது இதோ அங்கே கொண்டு போய் இறக்கி விடுவார் யாரும் இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று சொன்ன உடனே ஆண்டவர் கேட்கிறார், நீ இப்பொழுது சொல், நீ சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்கிறாரு. அப்போ இந்த சம்பவத்துல பார்க்கும்போது இந்த பெதஸ்தா குளம் எங்க இருக்கிறது? கண்ணுக்கு எட்டின தூரத்துல இருக்கு. ஆனா இவனோ அங்க போக முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார் அப்படின்னா, இவர் ஒரு அற்புதத்தின் பரம பெதஸ்தா குளமாக அவன் கிட்டேயே வந்து விட்டார். அவன் கிட்டேயே வந்து விட்டார். அவன் கிட்டே வந்து கேட்கிறாரு. அப்ப எதுங்க மெய்யான பெதஸ்தா? எதுங்க மெய்யான அற்புதம்? எதுங்க மெய்யான காரியம்? இவனுடைய கண்ணீரை பார்த்து, இவனுடைய துக்கத்தை பார்த்து, இவனுடைய பாடுகளை பார்த்து, இவன் தள்ளப்பட்ட சூழ்நிலையை பார்த்து, இவன் அசட்டை செய்யப்பட்ட அந்த நிலையை பார்த்து தேவன் அவன் பக்கமாய் வந்தார் என்றால், இன்றைக்கு உங்கள் பக்கமும் என் பக்கமும் ஆண்டவர் இப்படியாக வருவார் என்பதுதான் மேலான அர்த்தம். மேலான அர்த்தம். அடுத்த ஸ்டேஜ் என்ன நடந்தது வாசித்து பாருங்கள். யோவான் 5:7. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். நான் போகிறதுக்குள்ளாக வேறொருவன் இறங்கி விடுகிறான். அவ்வளவுதான். ஒருவனுக்கு தான் அங்கே அற்புதம் நடக்கும். அடுத்தது எவனுக்குமே இல்லை. அதுக்கப்புறமேலே கேட்கிறாரு, சுகமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டு என்ன செஞ்சாராம்? தமது வார்த்தையினாலே சுகமாக்குகிறாராம். பாத்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு காரியம்? வாசித்து பாருங்கள். யோவான் 5:8 வரைக்கும். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆண்டவர் சட்டத்தை பார்க்கவில்லை. பாத்தீங்களா? தேவன் கொடுத்த சட்டம் தான். ஓய்வு நாள்ல ஓய்ந்திரு. அவரே கொடுத்த சட்டம், உன்னதமானவரே கொடுத்த சட்டம். ஆனால் இந்த முடவனுடைய நிலைமையை பார்த்து, இவன் படுகிற பாடுகளை பார்த்து சுகம் எப்போ வந்தது? ஓய்வு நாளிலே வந்தது. இதை குறித்து பல சர்ச்சைகள் உண்டானது. அதெல்லாம் விரிவாக பேசுவதற்கு இங்கே நேரம் இல்லை. பிரியமானவர்களே, அதுக்கு அடுத்தது நான் சொன்னேன், இந்த செய்தி, இந்த மெசேஜ் சொல்லும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, 38 வருட காலமா ஏன் அவனுக்கு இப்படிப்பட்ட படாத பாடு அப்படின்னு சொன்னா, சரியான அக்கிரமமா செய்திருக்கலாம், பயங்கரமான பாவங்கள் செய்திருக்கலாம். அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு பாருங்க, ஒரு மனிதனுடைய பாவத்தினுடைய வீரியம் 38 வருஷமா அவனை கவி பிடித்தது. பாவம் செய்து செய்ய 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 வியாதிக்கு மேல வியாதி, பாவம் செய்ய செய்ய கட்டுக்கு மேல கட்டு, பாவம் செய்ய செய்ய சிறையிருப்புக்கு மேல சிறையிருப்பு. நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இவனை சுகமாக்கிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இனி பாவம் செய்யாதே போ. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவன் பாவியானவன். எப்படிப்பட்ட பாவம்? 38 வருட காலமாய் வாட்டி எடுக்கிறதான அகோரத்தின் பாவம், சாபமாய் உச்சம்
பாவம். வேதம் வாசித்து பாருங்கள், யோவான் 5:14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். இனி பாவம் செய்யாதவரே என்றார். பிரியமானவர்களே, பாவம் செய்கிறதுக்கு பயப்படணும். இந்த செய்தியை கேட்கிறதான ஒவ்வொருவரும் நம்ம நடுங்கி, என் பாவங்கள் எத்தனை வயசுக்கு இருக்கு, என் பாவங்கள் எல்லாம் எத்தனை வயசா அது சாபமா உருவெடுத்து என்னை வாட்டி வதைக்குதுன்னு சொல்லி நம்ம அறிக்கை விடுவோங்க. அதுக்காக தான் இந்த செய்தி, அதுக்காக தான் இந்த செய்தி. ஆகவே பிரியமானவர்களே, 38 வருட காலம் அந்த பாவத்தின் வயசு அவனுக்குள் இருந்ததான அகோரம், பயங்கரமான அகோரம், வியாதி முத்தி போய் யாருமே கிட்ட வரக்கூடாதபடிக்கு இருக்கிறதான சாபக்கேடு, பயங்கரமான சாபக்கேடு. அந்த சூழ்நிலையில, அப்படியாக இருக்கிற சூழ்நிலையில பாவம் ஒரு பக்கமா இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்கிறதான விசுவாசம் பாத்தீங்களா, நான் எப்படி ஆகிலும் ஒரு நாள் சுகம் பெறுவேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய கண்கள் 38 வருட காலமாய் அந்த பெதஸ்தாவை நோக்கியே பார்த்து கொண்டிருந்தது. அதே போல நாமும் உன்னதத்தை நோக்கியே பார்த்து கொண்டிருக்க வேண்டும், தேவனை நோக்கியே பார்த்து கொண்டிருக்க வேண்டும். எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அவரை பார்த்து கொண்டே இருக்கணும். ஒரு வருஷம் நமக்கு ஒண்ணு நடக்கல, 2 வருஷம் நடக்கல, ஒரு 10 வருஷம் நடக்கல, நம்ம கேட்கலாம், எப்பதாப்பா நடக்கும், எப்பதான் அற்புதம் நடக்கும் என் வாழ்க்கையில. ஆனா இவனுடைய பாருங்க, ஒரு பக்கம் இவனுடைய பாவத்தின் விளைவு 38 வருஷம்னா இவனுக்குள்ள இருக்கிறதான விசுவாசம் எத்தனை வயசு? 38 வயசு. ஒரு பக்கம் இவனுக்கு சாபம், இன்னொரு பக்கம் இவனுடைய விசுவாசம். இவன் போகவில்லையே, எனக்கெல்லாம் கிடைக்காதுப்பா, எனக்கெல்லாம் நம்மளா இருந்தா என்ன செய்வோம், ஒரு நாள் உட்காருவோம், 2 நாள் உட்காருவோம், ஒரு வாரம் உட்காருவோம். ஐயோ இதெல்லாம் முடியாத வேலை, ஆக தட்டு தடுமாறினாச்சும் என் சாப்பாட்டுக்குனாச்சும் வேற எங்கனாச்சும் போய் பிச்சை எடுத்துனாச்சும் எப்படியே இருந்து நான் சாகத்தான் போறேன், அது என் தலையெழுத்து, என்ன சாகிறது என் தலையெழுத்துன்னு ஆகி போச்சு, நான் போறேன்ப்பா அப்படின்ட்டு அந்த இடத்தை விட்டு கூடாரத்தை காலி பண்ணி நாங்க வந்துருவோம். ஆனா இவனும் 38 வருடமாய் அந்த பாவத்தின் விளைவாகி அந்த சாபத்துக்குள் இருந்தாலும் இவனுக்குள் இருக்கிறதான விசுவாசம் 38 வருஷமா இருந்தது. அப்ப அந்த ஈக்குவல் ஆச்சு பாத்தீங்களா, ஈக்குவல் ஆச்சு பாத்தீங்களா, அந்த விசுவாசம் பாருங்க எப்படிப்பட்ட விசுவாசம், பயங்கரமான விசுவாசமா இருந்தது என்று பார்க்கிறோம். ஆகவே பாவம் நோயினாலே வருகிறது, நோயானது உருவெடுத்து அது சரீர மரணத்தை கொடுக்கிறது, சரீரத்தை மரணத்தை கொடுத்து எதெல்லாம் அது அதமாக்குறதுனா நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அந்த முழுமையான ஒரு காரியத்துக்குள்ளாக அதை அதமாக்கி பழி வாங்கியே தீருவேன் என்று சொல்லி கடந்து வருகிறது. ஆகவே விசுவாசத்தினாலே தளரக்கூடாது, விசுவாசம் ஒருபோதும் குறைவுபடவும் கூடாது, தளரக்கூடாது. எத்தனை பாடுகள் வருதோ அத்தனை பாடுகளுக்கு தகுந்த மாதிரி இந்த கால் கை விளங்காத வியாதிஸ்தனை போல நாம் என்ன செய்யணும், விசுவாசத்திலே தளரக்கூடாது. ஏன்னா இவனுக்கு 38 வருட காலமா தான் இவனுக்கு கால் கை வரல, ஆனா நமக்கு பிறக்கும் போதுல இருந்தே இன்னைக்கு கால் கை வரல. எதுல, எந்த கால் கையே? ஆன்மீகம். ஆன்மீகத்திலும் ஒரு கால் உண்டு. உள்ளான மனுஷன், ஆன்மீகம் உள்ளான மனுஷன் அவன் வியாதிப்பட்டு கிடக்குறாங்க, வியாதிப்பட்டு கிடக்குறான். இந்த சரீரம் உதவி செய்யாம போய்கொண்டே இருக்கிறது. எவ்வளவு வேதனை, எவ்வளவு காரியம், எவ்வளவு துக்கம் பாத்தீங்களா. உள்ளுக்குள்ளாரியே ஒரு வியாதிஸ்தன் முடவனா இருக்கான், அவனை கண்டுக்கிறோமா? அவனை கொண்டு போய் ஆண்டவரே பெதஸ்தா குளத்துல இவ்விதமாக இறங்குறதுக்கு விடல, அவனால முடியல. அதே போல இவனும் வியாதிப்பட்டு கிடக்கிறான். இப்போ ஆண்டவர் பக்கத்துல வந்துட்டார், பக்கத்துல வந்து கேட்கிறாரு, என்ன பார்த்து உங்களை பார்த்து கேட்கிறாரு, அந்த முடவனை கேட்டது போல கேட்கிறாரு, இதோ நீ சுகம் பெற விரும்புகிறாயா? இன்னைக்கு செய்தி வாயிலாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார், உங்கள் பக்கமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உன் சரீரம் நன்றாக இருக்கலாம், ஆனால் உனக்குள் இருக்கிறதான ஆன்மா முடமத்தன்மமாய்
வியாதியோடு கூட இருக்கிறதா? மகனே, நீ சுகம் பெற விரும்புகிறாயா? அப்ப அந்த முடவன் சொன்னா, எனக்கு வேற வழியே இல்லையே, யாரும் உதவி செய்வார் யாருமே இல்லையே. ஆமாங்க, நிச்சயம். தேவன் ஒருவர் தவிர நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கும் நமக்கு உள்ளாக அற்புதம் செய்கிறதற்கும் அவர்தான் உகந்தவர், அவர்தான் மேன்மையானவர். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவேதான் விசுவாசத்திலே தளரக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. யோவான் 3:16 வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவா இந்த பூமியில அன்பு கூர்ந்தார். அப்ப பாத்தீங்கன்னா அந்த குளம் கலங்கினாதான் அங்கே அற்புதம். இந்த வியாதிஸ்தன் மேல ஆண்டவருக்கு அன்பு வச்சுட்டாருங்க. ஆண்டவர் அன்பு வச்ச உடனே அங்கே குளம் கலங்குறது போல இவருடைய உள்ளம் கலங்கினது, உன்னதமானவருடைய இதயம் கலங்கினது. ஐயோ, இந்த மகன் எவ்வளவு கஷ்டப்படுறான்பா அப்படின்னு சொல்லி கலங்கி அங்கே வந்து நின்றான். அங்கே கலங்கி வந்து நின்ற உடனே இவர் இடத்துல இருந்த அந்த வார்த்தை வருது பாத்தீங்களா? அந்த பெதஸ்தா குளத்துல இருக்கிறதான தண்ணீர் ஒரு மனுஷனை சுத்திகரிக்க அது காரியமா இருக்கிறது சொன்னார். இவருடைய வார்த்தை அங்கே பாய்ந்து வந்தது. எப்படியாய் பாய்ந்து வந்தது தெரியுமா? அன்பின் நதியாய் பாய்ந்து வந்தது. அந்த அன்பின் நதியாய் பாய்ந்து இவர் மேல அந்த வார்த்தையாய் வரும்போது இவன் சுகம் பெற்றான் என்று பார்க்கிறோம். அதுதாங்க தேவனுடைய அற்புதம். அப்போ பொறுமையோடு கூட எதிர்பார்த்து இருந்ததான் அந்த முடவன், அந்த வியாதிஸ்தன். இவ்விதமாக அதே போல பொறுமை என்பது மிக மிக அவசியம். மார்க்கு 11:23 வாசிங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னன்னா மலையாகிய பிரச்சனை பாத்தீங்களா? மலை போல இருக்கிற பிரச்சனை. அந்த மலை போல இருக்கிற பிரச்சனைய என்ன செய்யணுமா? விசுவாசத்தினாலே தகர்க்க முடியும். ஆச்சுங்களா? ஆகவேதான் நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவசிப்பவனுக்கு எல்லாம் கைகூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். பொறுமையோடு கூட ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அற்புதம் நதியாய் புறப்பட்டு, எந்த நதி? அந்த பெதஸ்தா குளத்தில் இருக்கிறதான இதோ தண்ணீரை போல அற்புதத்தின் ஆசீர்வாதம், அற்புதத்தின் நாயகர், அற்புதத்தின் தேவன் நம் பக்கமாய் வந்து அவர் என்ன செய்வாரா? நதி போல அவருடைய அன்பை பாய்ச்சுவார். பாய்ச்சும் போது என நமக்கு அற்புதமும் அதிசயமும் கிடைக்குமா? ஆகவேதான் என்னாகும் புஸ்தகம் 9:8 வாசிங்க. மோசே அவர்களை நோக்கி, பொறுங்கள், கர்த்தர் உங்களை குறித்து கட்டளையிடுவது என்ன என்று கேட்பேன் என்றார். அவங்க என்ன செஞ்சாங்க? மோசே தலைமையிலான பயணம் அது வரும்போது பொறுங்கள், பொறுமையா இருங்கள். அப்ப அந்த பொறுமையா இருந்தா தாங்க அற்புதம் நடக்கும். ஆகவே பொறுமையா இருக்கிறதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசம் இருக்கணும் அதோட கூட. ஆச்சுங்களா? இரண்டாவது நிலை. மூணாவது நிலை, இது அற்புதத்துக்கு சாட்சியா நிற்க வேண்டுமா? நம்ம எப்படியா நிக்கணும்? இந்த முடவன் என்ன செஞ்சானா? அற்புதம் கொடுத்த உடனே இவன் எங்கெங்கெல்லாம் போய் ஆண்டவரை பறைசாற்றினானோ, தேவன் தான், அவரு சுகமாக்கினார், அவர்தான் சுகமாக்கினார் அப்படின்னு சொல்லி தேவன் கொடுத்த அந்த சுகத்திற்கு சாட்சியாய் இவன் நின்றான். எப்படிப்பட்ட காரியம் பார்த்தீங்களா? ரோமர் 5:3 வாசிக்கப்போம். பார்த்தீங்களா? நாங்கள் அறிந்து தேவனை பின்பற்றுகிறோம். ஆகவே குளம் கலங்கி போனது. அந்த கலங்கி போகும்போது அற்புதம் வந்தது. அதுல முதலாவது இறங்குறவனுக்கு. அதே போல நம்முடைய ஏக்கங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஆதங்கங்கள், நம்முடைய பாடுகளை தேவன் அறிந்தவராய் இருக்கிறபடியினாலே இன்றைக்கு நம்மதிலே நம் பக்கத்திலே வந்திருக்கிறார் தேவன். எப்படியா? நேச நதியாய், பாச நதியாய், அற்புதத்தின் நதியாய், ஆரோக்கியத்தை கொடுக்கிறதான ஜீவ தண்ணீராய்
தேவன் நம் பக்கமாய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய காரியம் பாத்தீங்களா? ஆகவே இன்றைக்கு அந்த முடமைத்தன்மை நீங்க போகிறது. எல்லா முடமைத்தன்மைகளும் நீங்க போகிறது. அவன் துள்ளி குதித்தான் அந்த முடவன். அதே போல துக்கத்தில் இருக்கிறதான முடமைத்தன்மை, வியாதியில இருக்கிறதான முடமைத்தன்மை, சாபத்தில் இருக்கிறதான முடமைத்தன்மை, பாவத்தில் இருக்கிறதான முடமைத்தன்மை ஒரு இமைப்பொழுதிலே போய்விடுமா. அதுதான் தேவன் சொன்னார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கவே முடியல. ஆனா இவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கிறானா, அவனோட சக்தி, அந்த வீரியம் எப்படி வந்துருச்சு, ஒரு இமைப்பொழுதிலே வந்துருச்சு. அந்த பலன் எப்படி வந்துருச்சு. ஆண்டவர் சொல்லிக்கலாம், எழுந்து நட போன்றிருக்கலாம் ஆச்சுங்களா. ஆனா உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னா 38 வருட காலமா அங்க டேரா போட்டான் வியாதிஸ்தானா. அவனுடைய படுக்கை எப்படி இருந்திருக்கும்? ஒரே நாட்டம். அந்த படுக்கை எப்படி இருந்திருக்கும்? அவனுடைய அணுக்கெல்லாம் சேர்ந்து 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 அதுவும் பாரமாகி ஆச்சுங்களா. அந்த இடத்தை பயங்கரமா ஆக்கிரமிச்சுட்டு இருந்துச்சு. ரொம்ப வெயிட் பாரம். இப்போ அந்த பாரத்தை தூக்கி தோல் மேல சுமந்துட்டு அவன் போறான்னு சொன்னா, ஆண்டவர் கொடுக்கிற பலன் எப்படிப்பட்ட பலன், எப்படிப்பட்ட ஆசீர்வாதம், எப்படிப்பட்ட ஆரோக்கியம் பாத்தீங்களா. ஆகவே தான் தீராத வியாதியும் குணமாகும் அற்புதம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினால மாத்திரம்தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவரை நம்ம பக்கத்துல வச்சுக்கணும், அவர்கிட்ட நம்ம பேசணும், அவர்கிட்ட நம்ம விசுவாசமா இருக்கணும், பொறுமையோடு கூட காத்திருக்கணும். அதே நேரத்துல நம்முடைய கண்கள் எப்பொழுதுமே தேவனை நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இருந்தால் இப்போ பெதஸ்தா குளம் உங்க பக்கம் என் பக்கம் வந்துடும். ஆமே. இதற்குண்டான ஆசீர்வாதத்தை நாம் பெரும்படிக்கு நாம் காத்திருப்போம். தேவ ஆசீர்வாதத்தை பெறுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கேட்டதான விடுதலையின் நற்செய்தி உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்தது என விசுவாசிக்கிறோம். இந்த தேவ ஊழியம் அநேக நெருக்கங்களின் மத்தியில் நடந்து கொண்டிருப்பதால் இந்த டிவி ஊழியத்தை ஜெபத்தாலும் உங்கள் கையின் பிரயாசத்தாலும் தாங்கி தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக ஊழியம், ரெவரண்ட் கேபார் ராஜ், எல்என் காட்டேஜ், ஆஸ்பத்திரி ரோட், உதகை. கைபேசி எண் 9435234477 மற்றும் 78717177